டேபிள் டாப் தையல் மிஷினை பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இப்போ நான் உங்களுக்கு 2 வகையான டேபிள் டாப் தையல் மிஷினை கொண்டு வந்திருக்கேன். இந்த மிஷின் சிங்கிள் நீடிலே லாக் ஸ்டிச். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா பேபி ஓவர்லாக், அதாவது டேபிள் டாப்லே ஓவர்லாக் மிஷின். டேபிள் டாப் மிஷினை பற்றி உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா இது ஒரு வகையான டைம் பாஸ் சூயிங் மிஷின் தான். இந்த மிஷினை பொறுத்தவரை ஹெவியாவோ தொழிலுக்கோ பயன்படுத்த முடியாது. ஆனால் தையல் கற்றுக்க ஃபேஷன் டிசைனர் பழக இந்த மிஷின் உகந்தது. அயல் நாட்டில் பணிபுரிய நிறைய பேர் தாயகம் திரும்பும்போது வீட்டுக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கிட்டு வரலாம்னு இந்த மாதிரி டேபிள் டாப் தையல் மிஷினை வாங்கிட்டு வந்துடுவீங்க. வாங்கிட்டு வர தையல் மிஷின் வீட்டில் அதிகபட்சம் 1 வருஷம் 2 வருஷம் தான் தைக்கும். அதுக்கு மீறி ரிப்பேர்னு ஒன்று ஆச்சுன்னா, உதாரணத்துக்கு சின்ன ரிப்பேராக இருந்தால் பார்த்துடலாம். மற்றபடி பெரிய ரிப்பேராக இருந்தால் ஒருவேளை பாடி உடஞ்சாலோ இல்லை ஸ்பேர் பார்ட்ஸ் உடஞ்சாலோ இந்தியாவில் கிடைக்காது. உதாரணத்துக்கு இந்த டேபிள் டாப் மிஷினை பார்த்தா உங்களுக்கு கண்ணை கவர்ற மாதிரி இருக்கும். இந்த மிஷினை வேலைக்கு கொண்டு வந்த கஸ்டமர் இந்த மிஷினில் நூல் எப்படி கோர்க்குறதுனே தெரியாமல் மிஷினை ஒரு ஓரமாக ரொம்ப நாளாக வச்சுருந்தனால மோட்டரோட பாடி இத்து போய் உடஞ்சிருக்கு. அப்படியே அந்த மோட்டரை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இந்தியாவில் அந்த மோட்டர் கிடைக்காது. ஒருவேளை கிடைச்சாலும் மோட்டரோட விலை 2500 ரூபாய்க்கு மேலே வருது. இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர டேபிள் டாப் தையல் மிஷின்களுக்கு இந்தியாவில் நீடில், பாபின் கேஸ், ப்ரெஷர் ஃபுட்டை தவிர வேறு எந்த ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்காது. நீங்களும் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி டேபிள் டாப் மிஷின் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.